राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोकुल की जय। जय बोलो नंद गोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। नंद गोकुलम நம்ம பிருந்தாவனம் முழுக்க பார்த்தோம். பிருந்தாவனத்திலிருந்து வெளியில் வரும்பொழுது நம்ம அக்ரூர காட், பத்த ரோடு ஹரி, அதாவது விப்ரபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண இடம் பத்த விலோச்சனம், இதை பார்த்தோம். அங்கிருந்து அப்படியே ராவல் வந்தோம், ராதாராணியினுடைய ஜன்மஸ்தலம் வந்தோம். அங்கிருந்து அப்படியே கோகுலம் வந்தோம். கோகுலத்துக்கு போகிற வழியில் தான் ரமன் ரேதி பார்த்தோம். கண்ணன் பலராமன் குழந்தைகளோட விளையாடுற அழகான ஒரு ஸ்தலம். ரமன் ரேத்திலிருந்து மகாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோகுலத்துக்கு வந்தோம். அந்த மகாவனத்தில் நந்தகோபர் திருமாளிகை, அப்புறமா பூதனா துவார், பூதனாவுடைய அந்த வந்த வாசல், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாதாள தேவி, பாதாள தேவி கோவில், சனாதன கோஸ்வாமியுடைய பஜன குட்டீரம், இதெல்லாம் பார்த்தோம். அங்கேயே பக்கத்தில் ஒரு கோசாலா இருக்குன்னு சொன்னேன். நந்தகோபர் திருமாளிகைக்குள்ளேயே அழகாக தவழ்ந்து போய் நந்தகோபர், யசோதை, கிருஷ்ணன், பலராமன் இவர்களெல்லாம் அனுபவித்தோம். அந்த நந்த கோபர் திருமாளிகை சௌராசி கம்பா, 84 தூண்கள், அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த சௌராசி கம்பா இதுக்குள்ளேயே வாசலில் நந்தீஸ்வர மகாதேவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் 3 நாள் கிருஷ்ண தரிசனத்திற்காக காத்திருந்த அந்த இடத்த பார்த்தோம். அப்புறம் அங்கேயே பார்த்தோம்னா பின்னாடியே ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி உண்டு, அங்கே தான் நந்தோத்சவம் நடக்கும். அதுக்கப்புறமா அங்கேயே சொன்ன ஒரு 3-4 யசோதா, நந்தகோபர், கிருஷ்ணன், பலராமன் சன்னதிகள் உண்டு அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று ஆட் ஆகிடுது. அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தோம்னா ஒரு சின்ன மேடு மாதிரி ஒன்று உண்டு, அதுதான் யசோதாவினுடைய திருமாளிகை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அங்கே தான் யசோதா யோக மாயையை பெற்றாள் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. சில இடங்களில் பாதாள தேவி கோவில் தான் யசோதா யோக மாயை பெற்ற இடம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அப்படியே நடந்து போனோம்னா யசோதா கிருஷ்ணனை கட்டி போட்ட உலூக்கல பந்தம், அந்த உலூக்கல பந்தம் உரல் கட்டி போட்ட இடம், அந்த உரல் அதை நம்ம இதை அனுபவித்தோம். அந்த உரல் கட்டி போட்ட இடத்துக்கு, அந்த உரல் இருக்கிற இடத்துக்கு எதிர்க்கே தான் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் கர்காச்சாரியார் பெயர் வைத்த இடம் அது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிணறு, இதெல்லாம் பார்த்தோம். அங்கிருந்து அப்படி தள்ளி போனோம்னா பிரம்மாண்ட காட், கண்ணன் மண்ணை தின்றுவிட்டு யசோதையின் அதட்டலுக்கு பயந்து வாயை திறந்து அவளுக்கு எல்லா லோகங்களையும் காட்டி கொடுத்த இடம், அதை பார்த்தோம். பிரம்மாண்ட பிஹாரி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா சிந்தா ஹரண மகாதேவர், மண்ணை தின்ன கிருஷ்ணனுக்காக யசோதை வந்து சிவபெருமான் தாந்திரிக ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் இடத்துல கண்ணனுக்கு மந்திரிச்சு விட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவளுடைய கவலை விடுபட்ட இடம் அந்த சிந்தாஹரண காட், சிந்தாஹரண மகாதேவர் கோவில், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் தான் இந்த மகாவனம் கோகுலத்தில் முக்கியமான ஸ்தலங்கள். இது இல்லாமல் நந்தகோபர் வந்து சின்ன இடம் தான், கோகுலம் மகாவனம்ன்றது ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல சில இடங்களை இந்த இடத்துல தான் உட்காந்து நந்தகோபர் பல் தேய்ப்பார், இந்த இடத்துல தான் பல பேரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்புறம் அந்த இடத்துலையே சில இடங்களில் மண் இருக்கும், அங்கே தான் வந்து கண்ணனும் பலராமனும் மல்யுத்தம் எல்லாம் பண்ணி விளையாடினார்கள்
ஸோ இப்படி குட்டி குட்டி குட்டியாக இடங்கள் சொல்லுவோம். இங்கே தான் பூதனா விழுந்தா, இங்கே தான் திருநாவர்த்தன் விழுந்தான், இங்கே தான் சக்கடாசுரனை வதம் பண்ணான். இப்படியெல்லாம் பலவிதமாக விஷயங்கள் சின்ன சின்னதாக உண்டு. மெயினாக கோகுலத்துக்கு உள்ள நுழைஞ்சோன்னா பார்க்க வேண்டியது நந்தகோபர் திருமாளிகை. அப்புறம் அந்த நந்தகோபர் திருமாளிகைக்குள்ள நந்தீஸ்வர மகாதேவருடைய அந்த சின்ன கோவில். அதுக்கப்புறமா அது கோவில் தான் பூசா கட்டது. முன்னாடிலாம் அந்த இடம் மட்டும் உண்டு, சிவலிங்கம் உண்டு. அப்புறமா பூசா கோவில் மாதிரி கட்டிட்டா. உள்ளுக்குள்ளேயே நந்தகோபர், யசோத, பலராமன், கிருஷ்ணனுடைய அந்த சந்நிதி. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தூண்கள், அப்புறம் நந்தோத்சவம் நடக்கக்கூடிய கிரவுண்டு, அதெல்லாம் நந்தகோபர் திருமாளிகைக்குள்ளே. வெளியில் வந்தோம்னா அந்த வெளியில் வந்தோடனே பாத்தாள தேவியினுடைய கோவில், சனாதன கோஸ்வாமியோடைய பஜன் குட்டீரம். அப்படியே நடந்து வந்தோம்னா அங்கே ஒரு பூதனா துவாரம் இருக்குது. அந்த பூதனா துவாரம் தாண்டி கொஞ்சம் நடந்தோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு ஜெகநாதனுடைய மூர்த்தி எல்லாம் வச்சுருப்பார். அது எந்த காலத்தில் எப்படி வந்ததுன்னு தெரியாது. நாங்கள் ஒரு ஜெகநாதருடைய கோவில் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கண்ணனை உரலை கட்டி போட்ட இடம், கண்ணனுக்கு பெயர் வச்ச இடம், கண்ணன் மண்ணை தின்ன இடம். அதுக்கப்புறமா சிந்தாஹரண மகாதேவருடைய ஸ்தலம். இதெல்லாம் தான் மெயினாக நந்த கோகுலத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள். ஸோ 2-3 மணி நேரத்தில் இதெல்லாமே நாம் பார்த்துடலாம். இது எல்லாமே அப்படி. இந்த நந்த கோகுலத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா, கொஞ்சம் ஒரு வேறு ரூட்டில் போனோம்னா, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா, அதாவது ரமன் ரேத்தியிலேருந்து போய் ரைட் சைடில் திரும்பினா நந்த கோகுலம். கொஞ்சம் நேரம் போயாச்சுன்னா தாவூஜி அப்படின்னு ஒரு இடம் உண்டு. தாவூஜி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பிருந்தாவனத்தில் கோரே தாவூஜி அப்படின்னு ராதாராணி பலராமன் வேஷத்தில் வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த கோரே தாவூஜி நாம் அனுபவிச்சிருக்கோம். அப்போ தாவூஜி அப்படின்னா பலராமன் அர்த்தம். இது ஒரு சின்ன கிராமம். மகாவனத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்கு பேரே தாவூஜி அப்படின்னு பேர். தாவூஜின்னா அண்ணான்னு அர்த்தம். பலராமனை கிருஷ்ணருக்குமே தாவூஜி தாவூஜி இப்படி பையா அண்ணா இப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி தாவூஜி தாவூஜி அப்படின்னா அண்ணான்னு அர்த்தம். மரியாதையாக கூப்பிடுற ஒரு வார்த்தை. கண்ணன் ரொம்ப மரியாதை கொடுத்தது இந்த பலராமனுக்கு. ஏன்னா இந்த பலராமன் தான் ஆதிசேஷன், இந்த பலராமன் தான் லக்ஷ்மணன், இந்த பலராமன் தான் கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவர். பகவானுக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் பண்ணக்கூடிய ஒரு ஆதிசேஷன். ரொம்ப விசேஷமானவர் இல்லையா? அதாவது பகவான் சேஷி, நாம் சேஷன். அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள், அவனுக்கு கைங்கரியம் செய்பவர்கள், அவனுடைய சொத்து, அவன் சொத்துக்கு உரியவன், நாம் அவனுடைய சொத்து. எப்படி நாம நம்முடைய மொபைல், அந்த மாதிரி கிருஷ்ணன் பலராமன். அதாவது கிருஷ்ணனுடைய சொத்து பலராமன். ராம அவதாரத்தில் லக்ஷ்மணனா வந்த பொழுது அவ்வளவு கைங்கரியம் இந்த ஆதிசேஷன் பண்ணியிருக்கார். அப்ப கண்ணன் பார்த்தானா, இந்த ஆதிசேஷனுக்கு நாம திரும்ப பிரதி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. அதாவது நாம கண்ணனுக்கு என்ன கொடுக்குறோமோ அது மல்டிப்ளையா திருப்பி வரும். பகவானுக்கு என்ன கொடுக்குறோமோ நிஜமாவே அது பல விதங்களில் நாம் பார்க்கலாம். நீங்கள் கண்ணனுக்கு ஒரு ஆலிங்கனம் கொடுத்தா அவன் திரும்பி பலவிதமாக ஆலிங்கனம் பண்ணுவான். அவங்கள கண்ணனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா பலவிதமான முத்தம் கொடுப்பான். நீங்கள் கண்ணனுக்கு நிவேதனம் பண்ணுறது வச்சுக்கோங்க, விதவிதமாக அவங்களுக்கும் பல விதவிதமான ஆகாரம் கிடைக்கும். நீங்கள் கண்ணனை விதவிதமாக கொண்டாடும் பொழுது உங்களையும் உலகம் விதவிதமாக கொண்டாடும். அதாவது கண்ணனுக்கு கொடுக்கறது எல்லாமே மல்டிப்ளாக தான் திரும்பி நம்ம இடத்துல வரும். நீங்கள் கண்ணனுக்காக கொஞ்சம் நேரம் உங்களோட நேரத்தை கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கோங்களேன், அவன் தன்னுடைய நேரத்தை நிறைய உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் கண்ணனோட கொஞ்சம் பேசினா கண்ணன் உங்களோட நிறைய பேசுவான்.
நீங்கள் கண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேட்டா நீங்கள் சொல்கிற கண்ணன் நிறைய கேட்பான். நிஜமாவே நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதை உணரணும். கவனித்து பார்த்தோம்னா தெரியும் வாழ்க்கையில். அப்போ தெய்வத்திற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரமோ புத்தியோ மனசோ எல்லாமே உங்களுக்கு மல்டிபிளாக தான் வரும். தெய்வம் உங்களோடவே இருந்து உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொண்டிருக்கு. புரியுறதா? அதனால அந்த தெய்வத்தினுடைய அழகான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மனிதர்கள் மனம் மாறுவார்கள். மூட் ஸ்விங்ஸ் உடைய நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனாக பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு அவசரம் உண்டு. எதையானு சொல்லிட்டு அப்புறமா யோசிச்சுட்டே இருப்பா. சண்டை போட்டாலும் யோசிப்பா, சண்டை போடலனாலும் யோசிப்பா, ஆர்கியூ பண்ணாலும் யோசிப்பா, ஆர்கியூ பண்ணலைன்னாலும் யோசிப்பா, மரியாதை கொடுத்தாலும் யோசிப்பா, மரியாதை கொடுக்கலனாலும் யோசிப்பா, நீங்கள் ஒதுங்கி நின்னாலும் யோசிப்பா, ஒதுக்கி வச்சாலும் யோசிப்பா, ரொம்ப நெருங்கினாலும் யோசிப்பா. இப்போ எவ்வளோதான் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க முடியும் சொல்லுங்க. ஆனால் ஒன்று, யாராவது உங்களை அவமரியாதைப்படுத்துகிறா அப்படின்னா என்ன இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் திஸ் நீங்கள் சொல்லலாம். அது கணவனாக இருக்கட்டும், இல்லாட்டி மனைவியாக இருக்கட்டும், இல்லாட்டி பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பந்துக்களாக இருக்கட்டும். அப்பா எனக்கு கொஞ்சம் இது அன்ஈஸியாக இருக்குப்பா, இப்படி சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு உண்டு. அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பல வருஷம் தெரிஞ்சவாளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கண்ணன் எந்த இடத்துலையுமே சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. எந்த மகாத்மாவும் சொல்லவே இல்லை. அது ஒரு தர்மம். புரியுறதா? குருவும் உங்களை மரியாதை குறைவாக நடத்தவே மாட்டார். அவர் வேணா உங்களை திட்டுவார், இல்லை கோச்சுப்பார். ஆனால் மற்றவர்கள் உங்களை அவமரியாதை நடத்துறது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஸோ கண்ணன் என்ன பண்ணுறான்னா, லக்ஷ்மணனா வந்த ஆதிசேஷன் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார், நிறைய ஒத்தாசை பண்ணியிருக்கார். ஸோ இந்த அவதாரத்தில் ஆதிசேஷனே தான் வரம் வாங்கிட்டு அண்ணனா வரார். அக்ரஜோ பவிதா தேவஹ அரேஹே பிரிய சிகீர்ஷயா அப்படின்னு பாகவதம் சொல்றது. வாசுதேவ கலா அனந்தஹ சஹஸ்ரவதனஸ்வராட் அக்ரஜோ பவிதா தேவஹ. அழகா இந்த கண்ணன் தான் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறான், இந்த மாதிரி ஆதிசேஷன் அண்ணனா வரப்போகிறார், எனக்கு பிரியமான காரியங்களை செய்ய போகிறார் அப்படின்னு. ஸோ பகவான் என்ன பண்ணிட்டான், இப்போ தம்பியாக வரான் இல்லையா, அதனால் அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் பண்ணணும்னு சொல்லி அவரை கொண்டாடுறான். அதெல்லாம் ஆண்டாள் கூட செம்பர் கழலடி செல்வா பல தேவா அப்படின்றான். ஏ பலராமா, நீ எந்த வழியில போறியோ அந்த வழியிலே கண்ணன் வருகின்றான், உன் வழியில் கண்ணன் வருகிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப தாவூஜி, இந்த ஊர் பேரே தாவூஜி. இதுல ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்கள் உண்டு. சில பேருடைய அபிப்பிராயம் இந்த இடம்தான் பலராமருடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு. நந்தகோபர் கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாரா, ஏன்னு கேட்ட தள்ளி வச்சிருந்தாருன்னா தூரத்துலன்னு அர்த்தம். ஏன்னா ரோஹிணி மாதா ராஜாத்தி இல்லையா, என்னதான் இருந்தாலும் கோகுலம்ன்றது மாடுகள் இதே தானே, காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மாடு இதான வேலையே. அதனால வசுதேவருடைய மனைவி ராஜாத்தி. அதனால இந்த அம்மாவுக்கு இந்த கொஞ்சம் சௌகரியமான இடமா இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு நல்லபடியாக வீடெல்லாம் கட்டி கொடுத்து இங்கே இருங்கோன்னு சொல்லி இருக்க வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம். ஸோ ரோஹிணி மாதா வாழ்ந்த இடம், பலராமன் பிறந்த இடம் அப்படின்னு இந்த இடத்த சில பேருடைய விஷயங்கள்ல காண கிடைக்கிறது. அப்ப பலராமருடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு சில இடங்கள்ல பலராமருடைய அவதார ஸ்தலம் நந்த கோகுலத்திலே தான் அப்படின்னு சொல்றதும் உண்டு. இந்த தாவூஜி
அங்கே பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு கோவில் இருக்கு, பலராமருடைய கோவில். அங்கே பலராமர் நின்றுட்டு இருப்பார், கையில் வாருணி அப்படின்ற அந்த ட்ரிங்க் உண்டு. பலராமர் ரொம்ப பிடிச்சது வாருணி. அதை கையில் அந்த கோப்பையை வச்சுண்டு நின்றுட்டு இருப்பார். நல்ல ஒசரமான பலராமர், ஒரு 7 அடி 8 அடி இருப்பார் நினைக்கிறேன் நான். கணங்கரேல்னு தான் இருப்பார். அந்த இடத்துலயே பார்த்தோம்னா ஒரு சைடில் கோவிலோட நம்ம பலராமரை பார்த்து நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ரைட் சைடில் போய் அப்படி ஒரு சைடில் ஒரு வழி இருக்கும், அந்த வழியை எட்டி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பலராமனுடைய மனைவி ரேவதி, அந்த ரேவதியினுடைய சன்னிதானம் அங்கே தான் இருக்கு. இந்த ரேவதிய ரைவத மகாராஜாவினுடைய மகளை பலராமர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த ரேவதி அவ்வளவு அழகான ஒரு பத்னி, பலராமன் இஷ்டமாகவே இருந்தவள். ஸோ அந்த அவரோட ஜோடியா நிற்க மாட்டா, அவரோட எதிர்பக்கத்தில் கதவை எடுக்கிற சைடில் இப்படி இருப்பாள். அவரை பார்த்துட்டு ரேவதி இருப்பா, ரொம்ப அழகா இருக்கும். நிஜமாவே இது மாதிரி நிறைய உண்டு இல்லையா? அதாவது வெளியிலேருந்து பார்த்தா பலராமர் ரேவதியோட இருக்காருன்னு தெரியாது. ஆனால் ரேவதி பலராமனுடைய அந்த அறைக்குள்ள அவளுக்கும் ஒரு இடம் கொடுத்து அழகா கூடவே வச்சுட்டு இருப்பார் பலராமர். இந்த இடத்த பத்தி சொல்லும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் பலராமன் கோபர்கள் வாழலாம் மாடு மேய்க்க வர சில இடங்கள்ல கண்ணனும் கூட வந்தான் அப்படின்னு காண கிடைக்காது. வந்த பொழுது எல்லாரும் கண்ணனை கொண்டு வரும்போது கண்ணன் சொல்றான், டே அப்பா இவர் ரொம்ப பெரியவர்ரா, உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிற தாவுஜியை பத்தி அப்படின்னு சொல்ல, பலராமன் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை காட்டி கொடுத்த இடம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நாராயணனையே சுமக்கக்கூடிய ஆதிசேஷன் பலராமன் அப்படின்னு நிரூபணமான ஒரு இடம் இந்த தாவூஜி. அங்கே பின்னாடியே ஒரு பெரிய குளம் உண்டு, அதுக்கு பேர் க்ஷீரசாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ஷீராப்தி குண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பார்கடல் குளம்னு பேர். ஏன்னா அந்த இடத்துல திருப்பார்கடலையே காட்டி கொடுத்தாராம் பலராமர் இந்த பசங்களுக்கு அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஒரு காலகட்டத்தில் நிறைய போர், ஆக்கிரமிப்புகள், கோவில்களை டிஸ்டர்ப் பண்றது நிறைய பேர் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு காலகட்டத்தில் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் முகம்மதிய மதத்தை சேர்ந்தவர்கள், ஒவ்வொருத்தரும் அப்படி பண்ணுவா இல்லையா? அப்படி பண்ணும்போதுலாம் அந்த மூர்த்திகள் எல்லாம் இங்கே பத்திரமா ஒழிச்சு வைப்பா. அப்ப இந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்துக்குள்ளதான் தாவூஜி இருந்தாராம். அதன் பிறகு அந்த மூர்த்தியை எடுத்து வெளியில் எடுத்து ஸ்தாபிதம் பண்ணி உடனே ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் அவருக்கு அழகாக நிறைய பாலால் அபிஷேகம் பண்ண, அந்த பாலெல்லாம் இந்த குளத்துல தேங்கினது. அதை க்ஷீராப்தி போல இருந்துதான், அதனால க்ஷீராப்தி குண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மாடுகள் உண்டு இல்லையா? அதனால இந்த தாவூஜி ஏன் விசேஷம் அப்படின்னா, வஜ்ரநாபன் பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி. ஸோ பலராமன் 1000 தலை கொண்ட ஆதிசேஷனாக தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை தன் கூட மாடு மேய்க்கக்கூடிய கோபால குழந்தைகளுக்கு காட்டி கொடுத்த ஒரு இடம் இந்த தாவூஜி. இதோட நான் 2-3 தடவை போயிருப்பேன். நான் சொல்றேனே, சரி வரவா, அவளுக்கு என்னெல்லாம் முடியுமோ காட்டணும் அப்படின்னு. முக்காவாசி நான் இவ்வளவு நாள் சொன்னிருந்தேன் இல்லையா, இந்த மதுரா, ராவல், பத்ரோடஹரி, முக்கியமாக மதுரா, ராவல், கோகுலம், இது 3 ஒரு நாளில் பார்ப்போம். அதனால நேரம் சரியா இருக்கும். முக்கியமான இடங்களை காட்டிட்டு போயிடணும். இதுவும் முக்கியமான இடங்கள் தான். சில சந்தர்ப்பங்களில் டைம் கிடைக்கும், இந்த தாவூஜி கலெக்ஷன்ட்ட போய் தரிசனம் பண்ணி வச்சிருக்கேன். 2 தடவை நான் தாவூஜி தரிசனம் பண்ணியிருப்பேன், 2-3 அவ்வளோதான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த தாவூஜின்ற ஒரு ஸ்தலம். பலராமனுக்கான விசேஷ ஒரு ஊர் இந்த ஊர். இந்த பலராமனிடத்துல பிரார்த்திச்சுண்டா கண்ணன் நிச்சயமாகவே கிடைப்பான்.
அதாவது பகவத் கைங்கரியம் எப்படி பண்ணணும் அப்படின்னா பலராமன் போலே கண்ணனுக்கு மூத்தவன் தான், அண்ணன் தான். ஆனாலும் பார்த்து கண்ணனை சர்வஜாகிரதையா வச்சுண்டு அனுபவிச்சாராம். எல்லாருக்கும் அனுபவிக்க கொடுத்தாராம் இந்த தாவூஜி. பலராமனை அவ்வளவு கொண்டாடுவாளாம் ருக்மிணி தேவி. ஏன்னா கண்ணன் போய் ருக்மிணியை தூக்கிண்டு வரும்பொழுது பலராமர் அழகா அங்க வந்து இந்த ருக்மியோடலாம் சண்டை போட்டு எல்லாம் பண்றார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால பலராமருக்கு ஒரு தனி மரியாதை யாதவ கூட்டத்துல என்றைக்குமே உண்டு. அந்த பலராமர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தரட்டும். இந்த பலராமர் தான் ஸ்வயம் ராமானுஜர். ஆதிசேஷன் தான் ராமானுஜர். இப்போ ராமானுஜர் தான் அப்படின்ன பொழுது அதுக்கு ஒரு தனி ஏற்றம் தானே இல்லையா? அழகான அந்த ராமானுஜருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் வம்சத்தாருக்கும் பரம்பரைக்கும் பூரணமாக சித்திக்கட்டும். ஸோ தாவூஜி கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். இவ்வளோதான் இந்த இடத்துடைய மகிமை. அழகான ஒரு கோவில் உண்டு. அங்கே பலராம ஜெயந்திக்கெல்லாம் விசேஷமாக கொண்டாடுவார்கள். பலராம சஷ்டி எல்லாம் கொண்டாடுவார்கள். பலராமருக்குனே தனியாக ஸ்பெஷல் பக்தர்கள் உண்டு. அவள் பெருசாக மகாவனம்லாம் போகமாட்டா. பலராமனே கதின்னு கிடப்பார்கள். பலராமனுடைய அம்மா பெயர் ரோஹிணி தேவி. அந்த ரோஹிணி தேவி தான் ரொம்ப அழகாக கிருஷ்ண கதையை சொல்லும்பொழுது தான் கிருஷ்ணன் பலராமன் சுபத்ரா எல்லாம் உருகிறான். அந்த மூர்த்தி தான் ஜெகநாதனுடைய மூர்த்திகள். சரியா? ஆயாச்சு, வந்தாச்சு பக்கத்திலேயே. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय. जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय भोलो वृंदावन धाम की जय. जय भोलो यमुना मैया की जय. जय भोलो गोवर्धन गिरिराज की जय. जय भोलो नंद गोकुल की जय. जय भोलो नंद गोप महाराज की जय. जय भोलो यशोदा मैया की जय. जय भोलो दाऊ जी की जय. जय भोलो रेवती माता की जय. जय बोलो रोहिणी माता की जय. जय बोलो क्षीराब्धि सागर की जय. அடுத்து எங்க போலாம்? நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா.